ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் சூப்பரான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய போண்டானா ரொம்ப பிடிக்கும். அதில் சக்கரவள்ளி கிழங்கு போண்டா பார்க்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு போண்டானாலே ரொம்ப ஹெல்த்தியானது. சக்கரவள்ளி கிழங்கே ரொம்ப ஹெல்த்தியானது. அதில் போண்டாவாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. முதல்ல சக்கரவள்ளி கிழங்கை வந்து நம்ம தண்ணியில் போட்டு வேக வைக்காமல் ஆவியில் கட்டி இட்லி குண்டானில் வச்சு ஆவி கட்டி தோல் உரிச்சிட்டு அதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். அது கூட ஆனியனு, பொடியாக நறுக்கின ஆனியன் 3 ஆனியன் எடுத்திருக்கேன் நான். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து கடலை மாவு, அரிசி மாவுக்கு பதிலாக பஜ்ஜி போண்டா மிக்சரை யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இதை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு பால் மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணி நம்ம வச்சுக்கணும். நீங்கள் வந்து பஜ்ஜி போண்டா மிக்சரை தனியாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவை அதில் டிப் பண்ணியும் நீங்கள் சுடலாம். பட் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், இதுவும் ஒரு விதமான டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. பால் மாதிரி செஞ்சு வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுக்கணும். நான் இப்போ பாருங்கள் பால் மாதிரி எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுப்பை ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு உருண்டை பண்ணதையும் எடுத்து நான் அதில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணுறேன். எப்போவுமே வந்து நான் நிறைய ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால தான் நான் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், கலரிகிட்டே இருக்கேன். ஏன்னா அந்த ஆயிலை நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது உடம்புக்கு கெடுதின்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் ஆயிலில் போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லா போண்டாவும் நம்ம சுட்டு எடுத்ததுக்கப்புறமா கார சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா, குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். கார சட்னி கொடுக்கலாம், தேங்காய் சட்னியும் கொடுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்குனாலே குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க வேக வச்சு கொடுத்தா. இந்த மாதிரி போண்டாவா வேறு மாதிரி ரெசிப்பியாக நம்ம ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுக்கும் போது சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பராக